நாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பாஸ்கர். ஒரு வெற்றிகரமான என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியல் பிரேக் மாதிரி ஜனநாயகத்தின் மிகப்பெரிய காட்சி, ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கொண்டாட்டம், தேர்தல் எனும் கொண்டாட்டம். தேர்தல் தள்ளுபடின்னு எவனாவது போட்டானா பாஸ்கர்? தேர்தல் தள்ளுபடின்னா யூபியில போட்டது தான். தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆஹ் தள்ளுபடி. அது ராமர் தேர்தலே தள்ளுபடி. தள்ளுபடி. அது ராமர் தள்ளுபடி பண்ணது. பட் இல்ல, நான் சொல்றேன், ஏதாவது இந்த டெலிவிஷன்ல எல்லாம் தேர்தல் கால சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு போட்டு முன்னாடி எல்லாம் வந்து எல்லா ஃபங்க்ஷன், எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து என்ன பண்ணுவான்னா இதற்கான சிறப்பு அஹ், திரைப்படம்னு போடுவான். அதற்கான அது இதுக்கான ஒரு சிறப்பு 5 பட்டின். நாள் 10 நாள் எலெக்ஷன் நடந்தா போடலாம். ம், ம். 50 நாள் எலெக்ஷன் நடந்தா எப்படி போடுறது? 2 மாசம் அதுவும் தள்ளுபடி தான் கரெக்ட். போட்டா அவ்வளவுதான். ஒரு 10 நாள் ஆடி எலெக்ஷன் மாசம் நடக்குது, ஒரு 15 தள்ளுபடி நாள் மாதிரி நடக்குதுன்னா 10 நாள். பரவாயில்ல. ஆமா. இது ஆடி வந்து மாசம் ஆல்மோஸ்ட் தள்ளுபடி. 50 55 நாள் மொத்தமா. நம்மளுக்கு தான் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். மத்த ஸ்டேட்ஸ்ல 7வது ஃபேஸ்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆமா ஆனா அவங்களுக்கு ஒரு லெவல்ல பிரச்சனை இருந்திருக்கு. ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அவங்களுக்கு முதல் ஃபேஸ்ல வந்து துவங்கும். ஆமா ஆமா. நமக்கு எப்படி வந்து நம்ம ஃபேஸ்ல ஆரம்பிச்சு இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது இல்ல இது இன்ஃபேக்ட் அதை அதுவே ஃபேஸ் கூட. பண்ணதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ம், என்ன டைம் இருக்குல்ல, உட்காந்து டைம் வேலை செய்யலாம். ம், ஒவ்வொரு இடமா முடிச்சுன்னு ஒரு திட்டமிட்ட ஒரு டிராவல் தான் அது. என்ன ம், இந்த தள்ளுபடினா எனக்கு டக்குன்னு அதான் யூபி தான் தோணுச்சு. ம், வேற ஒன்றும் தோணல. பொருளானா என்ன வித்திருப்பாங்க, ஏதாவது கோழி கம்பம் அதுன்னு வித்திருப்பாங்க. ஆனா முக்கியமான தள்ளுபடி ஒன்று நடந்திருக்கு. இந்தியா மார்ட்ல நிறைய மெஷின் வித்திருக்கிறாங்க கேண்டிடேட்ஸ்க்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமா தொடர்றதுனால அங்க இருந்தே கூட தொடரலாம். இந்த 400 ம், 410 543 550 கூட ஜெயிப்பார்ன்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில இடங்கள்ல இவங்க சொன்ன சீட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணா 120 130% சீட்டா மாறிடுது. இந்த ம், இந்த ம், எக்ஸிட் ம், போலுடைய சீட்லாம் பார்த்தா 69 இடங்கள் பெர்சன்ட் வந்து அவங்க ஜெயிப்பாங்க, 30 இவங்க ஜெயிப்பாங்க, 15 அவங்க ஜெயிப்பாங்கன்னு. கூட்டுனா ம். 115 வருது டோட்டாலிட்டி. அந்த நான் மாதிரி கூட கூத்துலாம் பார்த்தேன். நடந்தது. யாரோ அ, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அ, எக்ஸிட் போலுடைய மொத்த பர்சன்டேஜ் வந்து 115% வருது அப்படின்னு. ஆமா. அஹ், அதாவது கணக்கு வழக்கு இல்லாம இஷ்டத்துக்கு இந்த அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தி நம்ம இந்த சீசன் பேசுறதுனால ஐ திங்க் இத பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு தேர் வாஸ் அ கேர். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த ஆட்சிக்கும் போன ஆட்சிக்கும் இடையில இருந்த வித்தியாசத்தை காமிக்கிறதுக்கு இந்த இது போட்டிருந்தாங்க, அந்த பார் சார்ட் போட்டிருந்தாங்க. ம். ஒண்ணுத்துல ஒண்ணுத்துல 23%, இன்னொன்னுத்துல 58%, 60% அப்படின்னு. ம். ஆனா இந்த ஆட்சிய வந்து மிகைப்படுத்தி காமிக்கணும், கடந்த ஆட்சிய வந்து குறைச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அது வந்து அந்த பர்ட்டிகுலர் மீடியா கம்பெனி வந்து அப்படி அவங்க யோசிச்சதுனாலயோ என்னவோ தெரியல. அவங்க வந்து அந்த 23ன்ற நம்பர் வந்து இந்த பார் சார்ட்ல பெரிதாகவும், அந்த 56ன்றது வந்து சிறிதாகவும் காமிச்சிருந்தாங்க. அந்த டயத்துல நெறைய பேர் வந்து அத கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படிங்க இது வந்து சின்ன நம்பர் பெருசாவும், பெரிய நம்பர் சிறுசாவும் இருக்கும். அது எப்படி நீங்க இதுக்கு அரைவானீங்க அப்படின்னு. அதே மாதிரி அ பல நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த பெர்சன்டேஜ்க்கு போயிருவாங்க. ம். நம்பர் வந்து அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னா, பெர்சன்டேஜ்ல போயிட்டு அந்த பெர்சன்டேஜ வேற மாதிரி காமிச்சுருவாங்க. ஸோ இது மாரி நெறைய, அதாவது இந்த புள்ளி விவரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, புள்ளி விவரங்கள்ல நடக்கக்கூடிய பிரசன்டேஷன்ல நடக்கக்கூடிய மேனிபுலேஷன் ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு விதத்துல நாம எடுக்கக்கூடிய அந்த இது சரியில்ல, விவரங்கள் சரியில்ல அப்படின்னா, அத நம்பரா காமிக்கிறதுக்கு பதிலா அத வந்து பெர்சன்டேஜா காமிக்கிறது. அல்லது அந்த பெர்சன்டேஜ்லயே வந்து மாற்றி பண்றது. இது மாரி பல விஷயங்கள்ல வந்து நாம அ கண்ட மீதிக்கு வந்து மாத்துறதுன்றது வந்து நெறையவே நடக்குது நம்ம இதுல.
மீடியாவிலயும் நடக்குது. ஜெனரலாவே வந்து மேனேஜ்மெண்ட்ல இது ரொம்ப வேணும்னே செய்யறதும் உண்டு. பல நேரங்கள்ல எனக்கு வந்து இதில நம்ம தான் ஒரு கேள்வி இருக்குங்கண்ணா உங்ககிட்ட. ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு ம். 7லிருந்து 8 பாராளுமன்ற தேர்தல அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஓட்டு எத்தன முறை போட்டிருப்பீங்கன்னு தெரியல. அதுவும் 8 முறை கிட்ட 7 ம். முறை வந்திருக்கலாம். நான் இது ஆனா வரைக்கும் ஓட்டு மிஸ் பண்ணதே கிடையாது. ஒரு முறை கூட மிஸ் பண்ணது இல்ல. ம். அதான் அதான். நான் அந்த ஏஜ் கணக்கு வச்சு சொல்றேன். ஒரு 7லிருந்து ம். 8 முறையாவது நீங்க பாராளுமன்ற தேர்தல பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த வெற்றிய கூட கொண்டாட முடியாத ஒரு முகநிலையில அவங்க இருக்கிறாங்க. இது ம். வெற்றியா, தோல்வியான்னு இன்னும் முடிவாவாத இடத்துல இருந்து காங்கிரஸோ, மற்ற இந்திய அலையன்ஸ் வந்து இப்போ ரொம்ப குஷியில இருக்கிறாங்க. ஆனா, ம். இந்த இது இந்த என்ன சொல்றது? இமாலய வெற்றிம்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஸ்கை ராக்கெட்டிங் அந்த மாதிரிலாம் டெர்ம் போட்டு 401ன்னு ஒரு ஒரு நிறுவனம், டேட்டா புரோக்கர் ம். நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய எம்டியே நேத்து வந்து பேட்டி குடுக்குறாப்புல. ம். ராஜ்தீப்போட பேசும்பொழுது அழுவுறாரு. ம். அழுவ வேண்டிய அவசியம் இல்ல. அதுவே ஒரு நீலி கண்ணீர் மாரி பண்றாரு. ஆனா, இருந்தாலும் அவர் சொன்ன தகவல் என்னன்னா அவங்களுடைய சாம்பிள் டேட்டா. ஒரு சாம்பிள் டேட்டான்னா, எல்லாத்தையும் சாம்பிள் எடுக்கிறதுக்கு தான சாம்பிள் டேட்டா. இந்த வடிவேலு கேட்பான்ல, ம். எல்லா அரிசிக்கும் ஒரு கிலோ குடு அப்படிம்பான் சாம்பிள். ம். அந்த மாரி ம். எடுக்கிறது தானே சாம்பிள். இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, அ அவ அ அவங்களுடைய தேர்வே வந்து ஒரு அதில நெறைய குளறுபடி இருந்திருக்கு. அத நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ம். நானூ ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். ஏற்கனவே அவங்க குடுத்த தகவலே தப்பு. அத நீங்க சொன்ன மாரி 115, 117% குடுத்துருக்காங்க அவங்க. அது எப்படி ம். வந்துச்சுன்னு தெரியல. சரி அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு பார்த்தா கூட, இந்த 400ங்கிறதுலருந்து ஒரு 350 வருது. ஒரு 370 ம். வருதுன்னா கூட, ஏதோ முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாம நடந்திருக்கு. அந்த ம். வெற்றிய கொண்டாட முடியாததுக்கு காரணம், இந்த மாரி இமாலய வெற்றிக்கான எதிர்பார்ப்புன்னு தோணுது. இதுக்குள்ள நடந்தது என்னவா இருந்திருக்கும்னா, இந்த இந்த டேட்டா கேதரிங் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும், இவங்க குடுத்த எக்ஸிட் போலுக்கும் உண்மையிலே களத்துல நடந்ததுக்கும் சுத்தமா பொருந்தல. அவர் இல்ல கதைய நம்ம எழுதினாப்புல. நம்பர் நம்பர் புரிஞ்சுக்கிறதே வந்து ம். மாறி போச்சு. இந்த முறை இப்போ நாம பார்த்தோம்னா, கடந்த ஒரு 2 தேர்தலாக 3ன்னு கூட சொல்லுவேன் நானு. ஒரு 15 வருஷமாவே வந்து தேர்தலுடைய நம்மள்லேருந்து ஆரம்பிப்போமே. நம்மள்ல வந்து இப்போ ஒரு 3, 4 தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்காரரும் வந்து பூத் ஸ்லிப்ன்னு வச்சிருப்பாங்க. அந்தந்த கட்சி சின்னத்த போட்டு, அந்த பூத் ஸ்லிப்ப எடுத்துட்டு வந்து வீட்ல குடுத்துட்டு போவாங்க. எல்லா கட்சிக்காரரும் எல்லா வீடுகளுக்கும் ஏறி இறங்குவாங்க. ஏறி இறங்கி உங்களுக்கு அந்த கட்சிக்காரங்க, இந்த வீட்ல எத்தன பேர் ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவன் அந்த ஓட்டர் இதுல லிஸ்ட் வச்சிருப்பான். அந்த லிஸ்ட்ல வச்சு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, சரின்னு சொல்லிட்டு அந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு, அத வச்சு உங்களுக்கு அந்த பூத் ஸ்லிப்ன்னு ஒண்ணு குடுத்துட்டு போவாங்க. அப்பவே கேன்வாஸும் பண்ணுவாங்க. எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில ஒரு என்ன சொல்றது? பிளைண்ட் காலிங்ன்னுவாங்க. இப்ப மார்க்கெட்டிங்ல வந்து கோல்டு கால் அப்படின்ற மாரி தான். கோல்டு கால்னா, இது வந்து தேறுமா? தேறாதா? நம்மளுக்கு ஓட்டு போடுவானா? போட மாட்டானா? நம்மளுக்கு இந்த பொருள் வாங்குவானா? நம்ம விக்கிற பொருளு? அப்படின்றது தெரியாம, சரி இன்னி தேதிக்கு நமக்கு இது இருக்கு. அதனால நாம இத செய்வோம். அப்படின்ற அளவுல வந்து நம்ம இவங்களும் ஓட்டு போடுறவங்க. இவங்களும் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம போய் இவங்கள கேன்வாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கோல்டு கால்ல தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா, இவங்களுடைய இந்த தெருவுல இருக்கிறவங்கள்ல எத்தன பேரு நம்ம கட்சிக்காரங்க, எத்தன பேரு எதிர்க்கட்சிக்காரங்க, எத்தன பேர் வந்து 2ம் இல்லாத நிலைமையில இருக்கிறவங்கன்னு சொல்லி, இவங்களே வந்து ஒவ்வொரு தெருவுலயும் நோட் பண்ணி, அத டேட்டாபேஸ் மாரி மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மெயின்டெயின் பண்ணது ஒரு 20 வருஷம் முன்னாடிலருந்து. இப்போ பிஜேபி எல்லாம் வந்து 20 வருஷம் முன்னாடிலருந்து அத ஆரம்பிச்சுட்டாங்க. 20, 25 இயர்ஸ் முன்னாடி. இப்ப சமீப காலங்கள்ல என்ன நடக்குதுன்னா, இந்த டேட்டா வந்து வாங்குறாங்க. ஆ டேட்டா புரோக்கர்ஸ் அப்படின்றவங்க கிட்ட சொல்லி, இப்போ இந்த தெருவுல இப்ப நீங்க ஊபர்லாம் எடுத்தீங்கன்னா பார்க்கலாம்.
இந்த தெருவுல நீங்க போகும்போது இங்க டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு காமிக்கிறான். அவன் எதை வச்சு காமிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபோன் சிக்னலையும் வச்சுதான் பாக்குறான். அது மாதிரி இந்த தெருவுல எத்தனை பேர் ஃபோன் வச்சிருக்கிறாங்க, என்ன சிக்னல் இருக்குது, அவங்க என்னென்ன ஆப் யூஸ் பண்றாங்க. இப்ப நான் போன எபிசோட்ல நம்ம பேசும்போது ஒண்ணு சொல்லியிருந்தேன். வெறும் ஒரு பேரை மாத்திரம் கொடுத்தாலே ஒரு ஆள் வந்து அந்த ஆளு அவங்க எங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிள்ளைங்க, பிள்ளைங்க எங்க போறாங்க, அவங்க வீட்டுல வேலைக்காரி யாரு, அவங்க என்ன நேரத்துக்கு வேலை செய்ய வராங்க, இந்நேரத்துக்கு அவங்க வேலை செய்ய வர்றாங்க, இந்த அம்மாவும் வேலைக்கு அந்நேரத்துக்கு போயிடுறாங்கன்னா, வீட்டு சாவியை வந்து மோஸ்ட் லைக்லி வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய பூச்செடியில வைக்கிற அளவுக்கு அவனால துல்லியமா கணிச்சு கொடுக்க முடியுது. இந்த அளவுக்கு டேட்டா வந்து கேதர் பண்ணி அக்ரிகேட் பண்ண முடியும். நாம ஒவ்வொரு முறையும் வந்து ஐ அக்ரி டு ஆல் த டேர்ம்ஸ்னு ஒரு கிளிக் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண உடனே. அல்லது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது பல நேரங்கள்ல அதுல ஒரு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது கூகுள்லயும் இதுலயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும். வாட் இஸ் யுவர் டேட்டா பிரைவசி அப்படின்னு அந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல போட்டிருப்பாங்க. இந்த ஆப் உங்களை பத்தி என்னென்ன டேட்டா எல்லாம் கேதர் பண்றதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு அதுல போட்டிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் சப்செக்ஷன் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, இந்த ஆப் வந்து இந்தந்த இன்ஃபர்மேஷனை வந்து தேர்ட் பார்ட்டியோட பகிர்ந்துக்கிறான். நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதன் மூலமாக தேர்ட் பார்ட்டியோட வந்து இந்த டேட்டாவை வந்து ஷேர் பண்றதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு அவன் கொடுத்துருப்பான். அதுவும் நம்ம ஓகே சொல்றோம். பல பேர் அதை வந்து பாக்குறதே கிடையாது, படிக்கிறதே கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, போன மாசம் மளிகை சாமான் என்ன வாங்குனீங்க, என்ன விதமான மளிகை சாமான் வாங்குனீங்கல இருந்து ஆரம்பிச்சு நம்ம சாதாரணமா பேசும்போது இதெல்லாம் வச்சு யாருக்குங்க என்ன பிரயோஜனங்க இருக்க போகுது, இதை வச்சு நம்மளை பத்தி என்னங்க கணிக்க முடியும், நாம எவ்வளவு பெரிய ஆளு அது இதுன்னு நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த வாய்ஸோட விடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மை நிலைமை என்னன்னா, இந்த மாதிரி வந்து வருஷக்கணக்கா உங்களை ட்ராப் பண்ண முடிஞ்சதுங்க. உங்களை அறியாமலேயே உங்களுடைய பேட்டர்ன் முழுக்க கணிக்க முடியும். நீங்க Facebookலயோ, Twitterலயோ யாருடைய இதை நீங்க லைக் பண்றீங்க அப்படின்றத வச்சு நீங்க எதுவும் எழுதக்கூட வேண்டாம். எதை லைக் பண்றீங்கிறத வச்சு உங்களுடைய பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷனை கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் அனுப்புறீங்க, Facebookல முன்னாடியே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். Facebookல நீங்க ஒரு மெசேஜை டைப் பண்ணி அதை நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா அந்த டெலிட் பண்ண மெசேஜ் கூட அவன் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ நீங்க ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க பஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிட்டீங்க, அந்த போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, நீங்க டிராஃப்டா வச்சே வந்து நீங்க போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க டைப் பண்றீங்க, டைப் பண்ணிட்டு டெலிட் பண்ணா அதுவும் நான் வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு டேட்டா எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்னாங்க. இன்னைக்கு டேட்டா தான் வந்து ஆயில் இஸ் த நியூ கோல்டு அப்படின்னாங்க முன்னாடி. ஆயில் தான் வந்து பெட்ரோல் தான் வந்து தங்கம் மாதிரி விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு. இப்போ டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டேட்டா வாங்குறாங்க. வாங்கி இப்போ எல்லா வேட்பாளர்களும் இப்ப முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து பூத் ஸ்லிப் கொடுப்பான்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு கட்சிக்காரன் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தான்னா ஒரு கையில ஒரு 4, 5 ஹேண்ட்பில்ஸ் கொடுப்பான். பிரிண்ட் பண்ணது அது இதுன்னு சுவரொட்டிகள் நிறைய பார்ப்போம், எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ போஸ்டரே பார்க்க முடியல. இந்த எலெக்ஷன் இதுக்கு முந்தி 2 எலெக்ஷன் வரைக்கும் போஸ்டர்ன்றதே நின்னு போச்சு. போஸ்டர் கலாச்சாரம் இல்ல. ஏதாவது ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங்னா மாத்திரம் தான் போஸ்டர் ஒட்டுறாங்க, பேனர் வைக்கிறாங்க. இல்லைன்னா அது செய்யறது இல்ல. அதே மாதிரி உங்ககிட்ட பிரச்சாரத்துக்குன்னு வந்தாங்கன்னா உங்க கையில எதுவும் கொடுக்கறது இல்ல. அட்லீஸ்ட் பேப்பரா எதுவும் கொடுக்கறது இல்ல. வேற தானே கொடுக்குறான்னு தெரியாது. பட் பேப்பர் ஆகட்டும் இந்த மாதிரி எங்க கட்சி வேட்பாளர் இவரை பத்தி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா எதுவுமே
ஹேண்ட் பில்ஸே குடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா, இப்ப வந்து ஒவ்வொரு தெருவுலயும் யார் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த பூத் ஸ்லிப்பே குடுக்குறாங்க. நம்மளுடைய ஆதரவாளர்கள் அன்னைக்கு வராம இருக்கக்கூடாது. நம்ம ஆதரவாளர்கள் நிச்சயமா வரணும். அப்படின்னு அவங்க வந்து யார வந்து இவங்களுடைய ஆதரவாளர்கள்ன்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு மாத்திரம் நேர்ல போய் பூத் ஸ்லிப் குடுக்குறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் நேர்ல போய் இது பண்றாங்க. அவங்களுக்கு மாத்திரம் குடுத்து அவங்களோட ஆதரவ மாத்திரம் கேட்டுட்டு வராங்க. 2வது யார் வந்து பார்டர் கேஸு இவனுங்க ஆதரிக்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களான்னு தெரியல. ஆனா போய் பேசினோம்னா நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படின்ற ஆளுங்கள நேர்ல போய் பார்க்குறது. இவங்க எதிர்க்கட்சிக்காரங்க இவங்க நம்மளுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அல்லது இவங்க ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னே தெரியல. அப்படின்ற ஆளுங்கிட்ட எல்லாம் போய் நேரத்த வீணடிக்கிறது. இது இது எங்க ஒரு இருந்து பெரிய வருதுன்னா உலகமா இருக்கு. அதாவது அந்த ம், ப்ராசஸே. ஆனா, முன்னாடி வந்து இந்த வேலைகள செய்றதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடுவாங்க. மனிதர்கள வச்சுக்கிட்டு, ம், அந்த தெருவுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100, 150 பேரையோ அல்லது ஒரு 50 குடும்பத்தையோ தெரியும். அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறதுல ஆரம்பிச்சு, ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் இந்த எலக்ஷன்லாம். அது அது ஏன்னா களத்துல இருந்து நம்ம பார்த்தும் இருக்கோம். ம், அதனால அது எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா 2023ல இருந்து ஒரு ட்ரெண்ட் செட் இருக்கு. அது லோக்சபா எலக்ஷன் மட்டும் பேசல. இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில நடக்கிற எலக்ஷனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எப்படி நம்ம வந்து யுபில நடந்தத வந்து இப்ப மிகப்பெரிய மாற்றம்னு பார்க்குறோமோ, ஆந்திரால நடந்தது அது அது சொல்லவே முடியாத மாற்றமா இருக்கு. ஆனா அந்த ஆந்திரா எலக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்க சொல்ற இந்த டேட்டா புரோக்கர்ஸ் உடைய வேலை வந்து கடந்த 10 வருஷமா பெரிய வேலையா இருக்கு. அந்த ம், டெக்னோகிராட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல இருந்து நம்ம நினைக்கிறோம் அந்த ஹைதராபாத்லாம் ஒரு டெக்னோகிராட் சிட்டின்னு. ஆனா அந்த ஹைதராபாத்துக்குள்ள அ இந்தியாவிலேயே அதிகமாக இந்த தேர்ட் பார்ட்டி பூத் ஸ்லிப் பிரிண்டர் வாங்குனவங்க அவங்க தான். ம், அத வித்தவங்க சொல்றாங்க. அ ம், அது வித்ததாவது பரவால்ல. இவன் வித்தான், அவன் வித்தான்னு ஒரு 2, 3 பேர் இருக்கு. ம், 10,000லேருந்து 15,000 பூத் ஸ்லிப் பிரிண்டர் அந்த தெர்மல் பிரிண்டர் இருக்கும் இல்லையா? அதுல. யூசுவலா நமக்கு ம், பூத்ஸ் இது வந்து டேட்டா வந்து எலக்ஷன் கமிஷன் குடுக்கும் பார்ட்டிக்கு. அத ம். கொண்டு வந்து கட் பண்ணி வீடு வீடா குடுப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நெட்ல வச்சிருக்கான். வச்சிருக்கான். இப்போ என்னன்னா, அந்த பூத் ஸ்லிப் பிரிண்டருக்கு வந்து இந்தியா மார்ட்லயே அவைலபிள். இப்ப நீங்க வேணும்னா ம், ஒரு 10,000 கட்டி வாங்கி, நீங்க பிரிண்ட் பண்ணி ம், குடுக்கலாம். இப்ப நீங்க பூத் ஸ்லிப் ம், பத்தி பேசுனதால இந்த மாற்றத்த சொல்றோம். ம், அந்த ம். 2023 எலக்ஷன்ல இருந்து என்னன்னா, யார் வேணா ஒரு பூத் ஸ்லிப் பிரிண்டர் வாங்கி பிரிண்ட் பண்ணி குடுக்கலாம். இப்ப நீங்க சொல்றது ஆமா. இதுவும் தொடர்போட இருக்கு பாருங்க. இப்ப நீங்க சொன்னது வந்து ம், தேவைப்பட்டவங்களுக்கு வேலைன்னா, ரூ. 10,000ன்னும்போது ம், கிட்டத்தட்ட 4,300 மேல அந்த பூத் ஸ்லிப் பிரிண்டர் வாங்கியிருக்கிறாங்க. ம், இந்த லோக்சபா எலக்ஷனுக்கு. ம், அப்போ ஆனா இதெல்லாம் இருந்தபோதும் ஒரு காமெடி நடந்தது தமிழ்நாட்டுல. அதையும் நம்ம சொல்லியே ஆகணும். ஒரே சீரியஸா இல்லாம. ம், பூத் ஸ்லிப் வந்து அரசாங்கம் குடுத்து, கிராஸ் வெரிஃபிகேஷன்க்கு எல்லா பார்ட்டியும் கூப்ட்டுருப்பாங்க. ம், கூப்ட்டுட்டு எல்லா பார்ட்டியும் குடுத்துருப்பாங்க. அந்த அந்த ஆக்சஸ். இப்ப ஆன்லைன் கன்டென்ட்டாவே இருக்கு. முன்னாடி தான் அது வந்து குடுப்பாங்க. அத ஜெராக்ஸ் போட்டு இவங்க கிழிச்சு குடுப்பாங்க. அதெல்லாம் குடுத்த பிறகும் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு இல்லன்னு கைய காட்டுனாங்க இல்லையா? கோயம்புத்தூர் தொகுதியில. அந்த ம், மாரி ம், ம், காமெடியும் இந்த இந்த டெக்னிக்கல் இது நடக்கும்போதே நடக்குது. இவ்ளோ ம், டேட்டா ஆக்சஸ் இருக்கும் பொழுதே, எங்களுக்கு வந்து இது கிடைக்கல. பூத் ஸ்லிப் கிடைக்கல. ம், எங்களுக்கு வந்து ஏன்னா இவ்ளோ பேர் 1,00,000 பேருக்கு மேல ஓட்டு இல்ல. அப்படின்னு எப்போ சொல்றாருன்னா, எலக்ஷன் முடிஞ்ச பிறகு சொல்றாரு. ஆனா ம், இவ்ளோ ம், பேருக்கு ஓட்டு இல்லன்னு இருக்கா? இல்லையா? எவ்வளோ பேருக்கு இருக்கு? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து தனியார் நிறுவனங்களுக்கே தெரியுது இப்போ. நான் சொல்ற மாரி ம், ஒரு ஒரு இந்தியா மார்ட்ல ஒரு பொருள வந்து நீங்க வாங்கலாம். சாதாரணமா ஒரு வீட்டுக்கு வாங்குற ஒரு தோசை கரண்டி மாரி வாங்க முடியுது. எத வேணா ம், வாங்க முடியிற மாரி வாங்க முடியிற ஒரு பொருளுக்கே இவரு இப்படி இப்படி ஒரு மேனிபுலேஷன் இவங்களே தான் பண்றாங்க. டேட்டா ம், மொத்தமும் குப்பை மாரி வெளியில கொட்டி விட்டது இவங்க தான் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு குரூசியல் ம், டேட்டா. ஒருத்தருடைய வயசு, ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி உடைய எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் பூத் ஸ்லிப். இந்த ம், டேட்டா வந்து எப்படி இந்த டேட்டா புரோக்கருக்கு போச்சுன்றதே பெரிய கேள்வி தான். அரசாங்கம் கிட்ட இருக்கலாம், பார்ட்டி கிட்ட இருக்கலான்றத தாண்டி, அது எல்லாமே ஒரு ஆப்ல வந்து இது உங்களால ரன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஆர்கனைஸ்டு டேட்டாவா எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அது ம், ஒரு 4500 டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணி அது ஸ்லிப்ல எடுத்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஆய்வு பண்ணி எழுதின்னு இருக்கிறாங்க. 2, 3 நாள் முன்னாடியே அது பெரிய சர்ச்சையாயிருக்கு. ஆனா, அது எந்த அளவுக்கு போய் நிக்கும்னு தெரியல. ஆனா, ஆந்திரால இது மாரி ஒர்க் பண்ணியிருக்கு. நீங்க சொன்னதுடைய பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஆந்திரா, தெலுங்கானால அந்த பூத் ஸ்லிப் ஜெனரேட்டர் மிஷின் வந்து பயங்கரமா வித்திருக்கு.
அத வித்தவனே ம். சொல்றான். இவ்வளோ வித்திருக்கோம். 4000 சில்ற வித்திருக்கானுங்க. அப்போ ம். ஒரு ஒரு மக்கள வந்து நீங்க யார் வேணா, எத வேணா பண்ண முடியுன்ற அளவுக்கு இந்த டேட்டா வெளியில சிதறி கிடக்குது. ஆனா, அந்த டேட்டா வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு சிதற விட்டவங்களே சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ம். யார் வந்து இது எல்லாத்தையும் வெளிய விட்டாங்களோ, அவங்களுக்கே எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, ஆக்சஸ் இல்லன்னு இன்னொரு அரசாங்கத்த குறை சொல்றதுன்றது ஒரு மாரியான ஒரு கேள்வி கூத்தாவும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நின்னா கூட, இன்னொரு கேள்வி என்னன்னா, அ நீங்க சொன்ன மாரி இந்த எனக்கும் அந்த இது இருந்தது. போஸ்டர் கலாச்சாரம் இருக்கு இல்லையா? போஸ்டர், பேனர் கலாச்சாரம். பேனர் கூட நெறைய ம். காரணங்களால ஒழிச்சாங்க. ஆனா, போஸ்டரே பார்க்க முடியாததுக்கு காரணம்னா, ஆ போன பஞ்சாயத்து எலக்ஷனுக்கு முன்னாடி பஞ்சாயத்து எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவ்ளோ செலவு பண்ணாங்க. ம். ஆ இந்த போஸ்டருக்கும், பேனருக்கும். சின்ன சின்ன ம். குக்கிராமங்கள்ல கூட விடாம முன்னாடிலாம் அந்த ஃப்ளோரசன்ட் பெயிண்ட்ல எழுதுவாங்க. வீடு வீடா வெள்ள சுண்ணாம்பு வச்சு. பஞ்சாயத்து எலக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா, அவங்க தான் அதிக இந்த ஹேண்ட் பில்ஸோ, போஸ்டர்ஸோ குடுக்குறது பஞ்சாயத்து எலக்ஷன் தான் நடக்குது இப்போ. சில ம். அதாவது எனக்கு தெரிஞ்சு 40லருந்து 50,00,000 வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய நெறைய கேண்டிடேட்ஸ் உருவாகியிருக்கிறாங்க. பஞ்சாயத்து எலக்ஷனுக்கு. அவர்களுமே இந்த முறை அரசியல்வாதி வந்து என்ன? ஒரு அரசியல்வாதி என்கிட்ட சொன்னது, ம். விஜய் தலைவர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ம். இந்த முறை ரூ. 80,00,00,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கான்ஸ்டிட்யூன்சில, எம்பி கான்ஸ்டிட்யூன்சில. அதான். 80,00,00,000ன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ம். இது என்ன நம்பர் அது? எங்க இருந்து அவ்வளவு காசு வரும்னு சாதாரணமா சொல்லு. நீங்க சொல்லிட்டீங்க பஞ்சாயத்து எலெக்ஷன். அப்போ அந்த அவர்கள் உட்பட அது இப்ப நான் சொன்னது வந்து லோக்சபா எலக்ஷனுடைய டேட்டா மட்டும் கிடையாது. அவர்கள் ம். என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன இந்த மாரி பஞ்சாயத்து எலக்ஷனோ, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலக்ஷனோ எல்லாத்துக்குமே இந்த டேட்டா புரோக்கர்ஸ் உடைய பங்கு வந்து மிக முக்கியமா இருக்கு. இந்த ம். டேட்டா புரோக்கர்ஸ் தான் எனக்கு என்னமோ எக்ஸிட் போல் நடத்துறவங்களோன்ற சந்தேகம் இருக்கு. ம். 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 ஏன்னா, இவங்க இவங்க யாருமே களத்தில போய் பண்ணல. நீங்க அந்த அந்த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புடைய அந்த எம்டி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெண்கள கணக்கில எடுத்துக்கல. ஃபோன் ம். கால் சர்வே அது. ஃபோன் கால் ம். சர்வே கூட ஐவிஆர். ம். நீங்கள் வந்து தாமரைக்கு வாக்களித்ததால் 1 அழுத்தவும். நீங்கள் வந்து கை சின்னத்துக்கு வாக்களித்தால் 2 அழுத்தவும். நீங்கள் சைக்கிள்ல வாக்களித்தால் 3 அழுத்தவும்னு ஐவிஆர் சொல்லும். மக்கள் வந்து ம். பெரும்பாலும் 1 சூஸ் பண்ணிடுவாங்க. ம். நம்மளுடைய ஹேபிட்டே அப்படித்தானே. அதனால எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப வலுவாவே இருக்கு. இந்த டேட்டா புரோக்கர்ஸும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றவங்களும், எக்ஸிட் போல் சொல்றவங்க யாரும் தனித்தனியா தெரியிற மாரி தெரியல. ஏன்னா ம். கட்சிகள் கிட்ட இந்த அளவுக்கு உங்களுக்கு டேட்டா மேனிபுலேட் பண்ற மாதிரியான செட்டப், டேஷ்போர்ட்லாம் வச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தா, முன்னாடி இருந்திருக்கலாம் பேப்பர் ஒர்க்ல. இப்ப இது முழுக்க முழுக்க தேர்ட் பார்ட்டிய வந்து சார்ந்து இருக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ம மத்திய கட்சிகள், மாநில கட்சிகளுடைய நிலை என்னன்னு 26ல பார்த்தா ம். தெரியும். ஆனா, இப்போ ம். ரொம்ப க்ளோஸாவே அப்சர்வ் பண்றோம் இல்லையா? தினசரி நமக்கு 3 வேள சாப்பாடு மாரி ஒரு வகையில இது நல்லதுன்னு பார்க்குறேன். அ அரசியல ஃபாலோ ம். பண்றவங்கள ஒரு என்ன சொல்றது? ஒரு விளிம்பிலே வச்சிருக்கிறது. ஒரு சீட்டு ம். நுனியிலேயே வச்சிருக்கிற இதுவும் பார்த்தோம் நம்ம. இந்த அளவுக்கு நம்ம வந்து ம். மக்கள் ஐபிஎல்லுக்கு மட்டும் தான் இவ்வளோ முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு நெனச்சிருந்த நாட்ல, எலக்ஷன இந்த அளவுக்கு நெறைய பேரு ஆதரிச்சு, விமர்சிச்சு, ஃபாலோ பண்ணி பண்றதுங்கிறது அது ஒரு பாசிட்டிவ் இதுதான். ஏன்னா அது முக்கியமான டெமோக்ரஸில அது ஒரு முக்கியமான பார்ட்டா பார்க்குறேன். மக்களுடைய அப்சர்வேஷன். ஆனா ம். இ இந்த பார்ட்டிங்களுக்கு இந்த நம்ம சொல்ற மாரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தி பேசுறதுனால, இந்த டேட்டா புரோக்கர்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்து வெறுமனே ஆ டெமோகிராஃபிய மட்டும் எடுக்கிற மாரி தெரியல. அவங்க எடுக்கிறது நம்மளுடைய எமோஷனல் பார்ட்டியும் எடுத்து தான் அப்சர்வ் பண்றாங்கங்கிறது தெரியுது. நம்ம யார் மேல எங்க வெறுப்பு செலுத்துறோம். ஏன்னா அதிகப்படியான வெறுப்ப வந்து இந்தியால வந்து தமிழ்நாட்ல தான் சம்பாதிச்சிருப்பாங்க. மத்தியில ஆளுங்கட்சி. ம். அதனால அத சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இந்த இந்த இது எமோஷனலி இவங்க வந்து ரொம்ப இதுவா இருக்காங்கிறதுனால, இந்த பக்கம் நெறைய ட்ராமா 12 முறை ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க. ம். ஆ அங்கலாம் வந்து ரொம்ப லேசா எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இங்கலாம் நமக்கு வந்து இவங்களுடைய இதிலே அந்த மேபி புள்ளி விவரங்கள் உங்களுக்கு வந்து ஆதரவா இருந்திருக்கும். ஆனா இந்த எமோஷன் பார்ட் வந்து அங்க தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் ம். மேலும் மேலும் நம்ம அந்த கதைகளும், எமோஷன்ஸும் முக்கியம்னு பார்க்குறோம்னாக்கா, அந்த எமோஷன் பார்ட்ன்றது இந்த டேட்டாவோட இணையும் பொழுது மட்டும் தான் அது ஏதோ முழுமை பெறுறதா பார்க்குறேன். அத ம். இப்போ கையில எடுக்குறாங்க. இப்ப நீங்க அந்த ஆயில் பத்தி சொல்லும்போது, அவரு ஒரு மேத்தமேட்டிஷியன் சொன்னாரு முன்னாடி. 2006, 7லயே சொல்ட்டாரு அவரு. டேட்டா இஸ் நியூ ஆயில்ன்னு. அப்பலாம் பெரிய டேட்டாவே கிடையாது. 2004ல என்ன ம். நீங்க வந்து 128 எம்பி வச்சிருந்தீங்கனாலே பெருசு. ம்.
முன்னாடிலாம் 1 ஜிபி கூட வராது. 512 எம்பி கார்டு வச்சிருந்தாங்கன்னா, அவங்கலாம் பெரிய பணக்காரங்க மாரி. ம், ஷேர் ம், மார்க்கெட்ல ம். பெரிய ஷேர் வாங்கி வச்சிருக்கிற மாரி அது. அவ்ளோ டேட்டான்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா 1 கேபி, 2 கேபின்னு டவுன்லோட் ஆகும். அன்னைக்கே அவர் டேட்டா இஸ் ஆயில்ன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து 2024லாம் கணக்கு பண்ணாக்கா, டேட்டா இஸ் லைஃப்ங்கிற அளவுக்கு போய் நிக்குது. ம். ஓ! ஏன்னா வாழ்க்கை நீங்க எந்த வியாபாரம், எந்த அரசியல், உங்களுடைய எமோஷன்ஸ் நீங்க சொல்ற மாரி ரீசென்ட்டா வந்திருக்கிற அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஒவ்வொன்னும் லைவ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நான் பார்க்கும்பொழுது, எல்லா நம்ம வாழ்க்கையே வந்து இந்த டேட்டா வழியா வந்து தகவல எல்லா நிறுவனங்களுக்கும் குடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க அத வித்துட்டு இருக்கிறாங்க. அதை கட்சிகளும் பயன்படுத்திக்குதுன்றது தான் இந்த எலக்ஷன் நமக்கு காட்டியிருக்கு. அ அத தாண்டி என்ன சொல்றதுன்னா, அ ஒரு சிறு மாற்றம் நடந்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவையும் கடந்து மக்களை சந்திச்சு, உடைய எமோஷன்ஸ உள்வாங்கி வந்த அந்த மேனிஃபெஸ்ட்ன்றது தான் எலக்ஷன் மேனிஃபெஸ்ட்ங்கிறது எனக்கு மிக முக்கியமா பார்க்குறேன். இந்த டேட்டாக்கு அப்படியே எதிரா நிறுத்தணும் அப்படின்னா, ஒரு தனி நபர நிறுத்த எனக்கு தோணல. நெறைய பேர் அதுக்கு காரணம். நெறைய பேர் துருவ் ராத்தேவ சொல்றாங்க. ராகுல் காந்தி, பிரியங்காவுடைய உழைப்ப சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க. இவருக்கு எல்லா உழைப்புக்கும் பின்னாடி வந்து அந்த மேனிஃபெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். இந்த டேட்டாவெல்லாம் ஓரளவுக்கு அ அடிச்சு மிதிச்சு கொஞ்சம் மேல எழுந்திருக்குதுன்னா, இந்த மக்கள் குடுத்ததிலிருந்து வந்த மேனிஃபெஸ்ட்டா பார்க்குறேன். குறிப்பா பெண்களை மையமா வச்சு, சிறுபான்மையினரை மையமா வச்சு எழுதப்பட்ட மேனிஃபெஸ்ட்டா நான் ம். கவனிச்சேன். அது ரொம்ப முக்கியம். இவங்க எங்க தப்பு பண்ணாங்கன்னா, அங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. பெண்களையும், சிறுபான்மையரும் ரொம்ப லீஸ்ட் பாதரிங்ன்னு நெனச்சு பண்ணது வந்து இவங்களுடைய தப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால எங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகணும்னாலும் மக்கள் கிட்ட இருந்து வர அவர்களுடைய எமோஷன் பார்ட் ரொம்ப முக்கியங்கிறது தான் என்ன கேட்டா இந்த எலக்ஷன்லயும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் சரி கவனிக்க வேண்டிய பார்ட்டா பார்க்குறேங்க நான். ம். நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு வந்து ஓவராலா நம்ம அ பார்க்கறதுல எனக்கு மீண்டும், மீண்டும் இதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது என்னன்னா, அ அரசியல் மாத்திரம் இல்ல. நம்மளுடைய அ சந்தை சார்ந்து அல்லது அரசாங்கம் சார்ந்து அல்லது நிதி சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா பரிவர்த்தனைகளும் நாம வந்து இயந்திரத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய அனைத்து பரிவர்த்தனைகளும் சோசியல் மீடியா என்ன பண்ணிருச்சுன்னா, நம்ம சொந்தங்களோடையும், நம்மளுடைய நட்புகளோடையும் நாம பரிவர்த்தனை செய்யறதே வந்து இந்த கருவி மூலமா ஆயிருச்சு. அந்த கருவி மூலமாக மிஞ்சி மிஞ்சி போனா வெறும் ஃபோன் மூலமாக வந்து தொலைதூரத்துல இருக்கிறவங்களோட வாய்ஸா பேசிட்டு இருந்த நாம, இப்ப ஃபோட்டோக்கள் மூலமாக பேசுறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத அந்த ஃபோட்டோக்கள் மூலமாக பகிர்ந்துக்கிறோம். WhatsApp மூலமாகவோ, Facebook மூலமாகவோ அல்லது நம்மளுடைய கருத்துக்கள சொல்ல முடியுது. நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து இந்த கருவி வந்து இப்போ நீங்களும் நானும் பேசக்கூடிய இந்த கருவி, நாம 2 பேரும் நம்ம பேசுறதுக்கு பிரத்யேகமாக ஒரு கருவி நமக்கு தேவ. அப்படின்னு நாம வந்து ஒரு இன்ஜினியர் கிட்டயோ, ஒரு சயின்டிஸ்ட் கிட்டயோ சொல்லி ரிசர்ச் பண்ணி நாம தயார் பண்ணியிருந்தோம்னா, அதற்கு காசு கட்டியிருப்போம். அதற்கு பதிலாக Gmailல இருந்து, WhatsAppல இருந்து, Facebookல இருந்து எல்லாம் இலவசம், இலவசம், இலவசம்ன்னு சொல்லி நம்மள வந்து முதல்ல அதற்குள்ளார நம்மள தள்ளுனாங்க. இந்த பயன்பாட்டுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறமா, அந்த இலவசமான ஒரு பயன்பாட்டிலேயே பல விதமான மாற்றங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, YouTube வந்து இந்திய இந்த தேர்தல்ல மிகப்பெரிய பங்கு வகிச்சது YouTube அப்படின்றாங்க. YouTube வந்து இந்தியா தான் வந்து மிக அதிக அளவு பேர் YouTube பயன்படுத்துறாங்க. 460 மில்லியன் மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறான். ஆ அதாவது 46லேருந்து ஏறத்தாழ 50 கோடி மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இந்தியாவுல சரிபாதி ஜனநாயக நாட்டுல வந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்களோ, பல இடங்கள்ல 50% தான் ஓட்டே வந்திருக்கு. அதனால சரிபாதி மக்கள் வந்து இந்தியாவுல
யூடியூப் பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போது இது எல்லாமே நமக்கு இலவசம் இலவசம்னு வரும்போது இந்த இலவசம் வந்து நம்மளுடைய நம்ம ஒவ்வொரு பயன்பாட்டையும் வந்து எங்கேயோ யாரோ பதிவு பண்ணி அதை வந்து அதற்கு பின்னாடி இன்னொரு பெரிய கருவி உட்கார்ந்துட்டு அந்த பயன்பாடுகள் எல்லாத்துலயும் நாம நம்மளை பத்தி என்ன சொல்றோம் என்ன செய்யறோம்ன்றது எல்லாத்தையும் ஒண்ணா ஆஹ், சேகரிச்சு நம்மளை பத்தின ஒரு முழு பிம்பத்தை உருவாக்குது. அந்த பிம்பத்தை இப்போ யார் வேணா விலை கொடுத்து வாங்கலாம். இதுல யார் ரொம்ப பயன்படுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த பிம்பத்தை வாங்குறதன் மூலமா அரசியல்வாதிகள், வணிக நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து புள்ளி விவரங்களாக இது மாறும்போது முன்னாடி வந்து அதான் முன்னாடி அடிக்கடி சொல்லுவாங்க இந்த டேட்டா உடைய ஆஹ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாம்பிள் சைஸ்னு ஒண்ணு இருக்கு. முந்தி வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபியை சேர்ந்தவங்கள 5,00,000 பேர் இருந்தாங்கன்னா 5,000 எடுத்தீங்கன்னா சரியான சாம்பிள் சைஸ் அப்படி. இன்றைக்கு எவ்ரி பர்சன் இஸ் a யூனிக் மார்க்கெட் ரிசர்ச் கமாடிட்டி. மார்க்கெட் ரிசர்ச் நான் பாஸ்கருக்கு பண்ணணும்னா இது அரசியல்ல பண்ணாங்க. அமெரிக்கால எப்படி பண்ணாங்கன்றத பத்தி நாம மேபி அடுத்த எபிசோட்ல இதை பத்தி இன்னும் கூட கொஞ்சம் தகவல்களோட பேசலாம். இன்னும் நிறைய இதுல சொல்ல வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நம்ம நேரம் எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேபி இந்த புள்ளி விவரங்களும் அரசியலும் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து நாம இன்னொரு எபிசோடும் பேசுவோன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. இப்போ நேரமானதுனால நான் ஐ திங்க் ஐ வில் ஸ்டாப் நோ. பாஸ்கர் நீங்க என்ன சொல்றீங்க? நிறுத்திக்கலாமா இதோட இன்னைக்கு? ஆம். ஆமாங்கண்ணா. இன்னும் 3 எபிசோட் பேசுவோம் இத பத்தி. அதனால ம், தொடர்ச்சியா இருக்கும். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, களம் ம், இன்னைக்கு மாலை ஏதோ ஒண்ணு தெரியும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். இது மாரி அரசியலுக்கு மட்டும் ம், இப்போ நம்ம சொல்றது இந்த தேர்தலை மையமா வச்சு மட்டும் சொல்லல. அது Amazonலேருந்து, Appleலேருந்து எல்லா நிறுவனங்களும் இதே ஸ்ட்ராட்டஜில தான் வேலை செய்றாங்க. அதனால இத பேச வேண்டியிருக்கு தொடர்ச்சியா. வெறும் தேர்தல் முடிஞ்ச பிறகு ம், இந்த புள்ளிவிவரங்கள் மறைஞ்சிரும் அப்படின்லாம் இல்ல. இந்த புள்ளிவிவரங்கள் வந்து ம், என்னைக்குமே அது காசு தான். அது தங்கத்த வாங்கி வைக்கிற மாரி தான் வச்சிருக்கிறாங்க எல்லாரும். அத காசா கன்வெர்ட் பண்றது, அதாவது அதோட ம், ஈல்டா மாத்துறதுங்கிறது அந்தந்த கம்பெனியும், அந்தந்த அரசியல் நிறுவனங்களும் சூழலுக்கு ஏற்ப அத வளைத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஆப்டிமைஸ்டு டேட்டாவ கையில வச்சிருக்காங்க. அதற்கு இணையாக நம்ம மக்கள்கிட்ட கல்வியும், சிந்தனையும் போய் சேர வேண்டியது இருக்கு. அது ஒண்ணு தான் வழின்னு நெனைக்கிறேன். பார்ப்போம், சந்திப்போம். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த எபிசோட்ல நன்றி, வணக்கம்.